உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக இபிஎஸ் வாய் திறக்காதது ஏன் என அமைச்சர் துரைமுருகன் கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தமிழக வாக்காளர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்படும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது எனவும் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயரில் தமிழ்நாட்டின் அரசியல் உரிமைகளை அபகரிக்க நினைக்கிறார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டு வாக்காளர்களையும் டெல்லியிடம் அடமான வைக்க துணிந்து விட்டாரா என்றும் முறைகேடான வாக்காளர்கள் பட்டியல் திருத்தம் பற்றி பழனிசாமி இதுவரை வாய் திறக்காதது ஏன் என்றும் அமைச்சர் துரைமுருகன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கார். அந்த அறிக்கையில் போலி வாக்காளர்களை சேர்த்து பாஜகவிற்கு துணையிருக்கும் அடிமை அதிமுகவிற்கு எதிராக தமிழ்நாடு ஓரணியில் நின்று வெல்லும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி பல தேர்தல்களை அடிப்படையாக வைத்து தனது அறிக்கையை வெளியிட்டிருக்கும் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டின் சட்டப்பேரவை தேர்தலிலும் பீகார் நடக்க போறது சூழல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கையில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தங்கள் வாக்காளர் தகுதியை நிரூபிக்க வேண்டும் எனும் பெயரால் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதே போல முறையற்ற வாக்காளர்கள் வகையில் லட்சக்கணக்கான பிற மாநில மக்களை தமிழ்நாட்டில் சேர்க்கும் சதித்திட்டம் மத்திய பாஜக அரசு மேற்கொள்ளக்கூடும் என்றும் இது தமிழ்நாட்டின் அரசியல் உரிமைகளை அபகரிக்கும் செயல் என்றும் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் ஜனநாயகத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களின் அரசியல் உரிமைகளுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கும் இந்த விவகாரத்தில் வாய்மூடி கள்ள மௌனம் காத்து தமிழ்நாடு மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்து வருகிறார்கள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் பாஜக அடிமையாக மாறி அதிமுகவை அடமானம் வைத்தவர் தமிழ்நாட்டு வாக்காளர்களையும் டெல்லியில் அடமானம் வைக்க துணிந்துவிட்டார் என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். இல்லை என்றால் SIR என்ற இந்த முறைகேடான வாக்காளர் பட்டியல் திருத்தம் பற்றி இதுவரை வாய் திறக்காது ஏன் என்றும் தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாக போராடி வெற்றி பெற முடியாத அடிமைகளும் அவர்கள் எஜமான்களும் குறுக்கு வழியில் வெற்றி பெற செய்துவிடலாம் என்று கனவு கண்டால் அது ஒருபோதும் நடக்காது. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மக்களை ஓரணியில் திரண்டு இந்த சதிகார செயலை கண்டிப்பாக விரட்டியடிப்பார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.